இப்போ ராமன் கோயிலை கட்டிட்டு மாதம் 10,000 பேரை இன்னும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு உத்தவ் தாக்கரே சிவசேனாக்காரர் இல்லையா, அவர் மசூதி இடிப்பில் இவங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் இல்லை, அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. 10,000 பேரை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, திரும்பி வர வழியில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னால், 24 தேர்தலுக்கு முன்னால் இவங்களே கொன்னுட்டு அதை ஒரு இஷ்யூ ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உத்தவ் தாக்கரே இவங்களே கொன்னுட்டுன்னு சொல்லலை, இப்படி சொல்லியிருக்காரு. அது புல்வாமா மாதிரி தான். அது நிர்மலா சீதாராமன் ஒரு கதை சொன்னாங்க தெரியுமா, நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும்போது நீதிமன்றத்து மாடத்தில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது. அனுமாரின் பின் வாரிசு, குரங்குன்னு சொல்லக்கூடாது இல்லை, அனுமாரின் பின் வாரிசு அமர்ந்திருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் அமர்ந்திருந்ததாக நினச்சிருக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இந்த ரங்கராஜ பாண்டியன் உருட்டிகிட்டு இருந்தார். அது அந்த நீதிபதி, இந்த திறந்து விட்ட நீதிபதி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தன் வரலாறு எழுதினார், ஆட்டோபயோகிராஃபி. அந்த ஆட்டோபயோகிராஃபியில் அவர் என்ன எழுதுகிறாரு, இந்த மாதிரி நான் இன்றைக்கி இந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு போகிறேன், அப்போ மேலே ஒரு கருங்குரங்கு உட்காந்துருந்துச்சு, அப்புறம் திரும்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வீட்லேயும் உட்காந்துருக்குது, இது தெய்வீக செயலன்றி வேறு என்னன்னு எழுதியிருக்கிறார் அவர். யோகி ஆதித்யநாத்துக்கு சொந்தமான கோரக்பூர் மடம், அந்த கோரக்நாத் கோவில், அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்குது, சுஃபியோட தொடர்பு உள்ளதாக இருந்திருக்குது. அதை தலைகீழாக இப்படி மாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கி அது ஒரு இந்து வெறியின் தலைமையகமாக மாற்றப்பட்டிருக்குது. அப்போது இந்த கோயில் என்ற விவகாரத்தை தமிழ்நாட்டில் ராமனுக்கு பெரிய ஒரு இங்கே அது ஒன்றும் பெரிய எடுபடவில்லை என்றோ, அல்லது இங்கே பெரியார் செய்து வைத்து விட்டு போன பணியின் காரணமாக அதில் நாம் குளிர்காய்ந்து கொள்ளலாம் என்றோ நாம் அலட்சியமாக இருந்தால் அது ஆபத்தானது. ஒரு எடப்பாடி திராவிட கட்சியின் பேர் வச்சுட்டு எனக்கு கால் வலிக்குது, அதனால் அப்படி பேச முடியுது. அது யாரும் பெரிய கண்டனத்துக்கு வரல, அதை யாரும் கேள்வி கேட்கல. மற்ற கட்சிகள் எல்லாம் போய் கேட்டாங்களா, ஓபிஎஸ்ஸை கேட்டாங்களா, டிடிவி தினகரனை கேட்டாங்களா, சசிகலாவை கேட்டாங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க போவேன்னு சொல்லிட்டாக்கா என்ன ஆகிடும். இந்த ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பி அங்கே கட்டாமல் வேறு எங்கே கட்டுறதுன்னு கேட்டவங்க ஜெயலலிதா. அப்போ அப்படிப்பட்ட நபர் ஜெயிக்க முடிஞ்சிருக்குது. நம்ம சும்மா பேசிக்க கூடாது, பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு. அதை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் அதில் ஒன்றும் நம்ம பெருமைப்படத்தக்க வகையில் எதுவும் இல்லை. அதனால் இப்போ இன்றைக்கி 22ஆம் தேதிக்கு அரசு விடுமுறை விடுறான், கொஞ்ச நாள் போனாக்க மசூதி இடித்த நாளைக்கு விடுமுறை விடுவான், அப்புறம் கோட்ஸை சுட்ட நாளுக்கு கூட விடுமுறை விட்டாலும் விடலாம். அதை நோக்கி போகும் இது. இப்போ கோட்ஸையை சுட்டு அதை போடலையா அவங்க பெண் சாமியார்கள். இன்றைக்கு கட்சிகள் எல்லோருமே சொல்வது, அந்த சங்கராச்சாரியாரும் சொல்வது, சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார், இது மத நடவடிக்கை இல்லை அரசியல் நடவடிக்கைன்னு சொல்கிறாரு. கட்சிகள் எதிர்க்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது மத நடவடிக்கை இல்லை அரசியல் நடவடிக்கை. அது என்ன, இப்போ கேஜ்ரிவாலை கேட்டால் எல்லாம் முடியட்டும் அப்புறம் போகிறேன்றாரு. கொஞ்சம் பயம் இருக்குது, இந்து விரோதின்னு சொல்லிடுவானோ. கொஞ்சம் காங்கிரஸ்காரங்க முன்னாலே ஒரு வாரம் முன்னாலே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க போயிட்டு. யூபியில் இந்த ராகுல் காந்தி எதனா பேசிடுவார், நமக்கு விவரம் முடியாமல் அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு அது ஒரு ட்ராக். கமல்நாத் மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதுன்றது ஒரு நீண்ட போராட்டம். அது நமக்கு அரசமைப்பு சட்டம் வச்சு எழுதியாச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்லாம் பேப்பரில் இருக்குது, அதனால் இனிமேல் காலங்காலத்துக்கு அது நிற்குன்றதெல்லாம் இல்லை. ஜனநாயகத்தில் ஒரு 300 ஆண்டு பாரம்பரியம் மிக்க அமெரிக்காவிலே அப்படி இல்லை. போன குடியரசுத் தலைவர் தேர்தல், அங்கே அதிபர் தேர்தலில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப் தோத்துட்டாரு. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட என்ன சொன்னாருன்னா, இல்லை நான் ஜெயிச்சிட்டேன், ஏமாற்றிட்டாங்க, தோத்துதா அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போட்டு பரப்புறாரு. முதலேருந்து அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 6 மாதத்துக்கு முன்னாலேயே நான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன், ஆனால் என்னை தோற்றதாக அறிவிப்பார்கள், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எவாஞ்சலிக்கல் சர்ச், ஒயிட் ரேசிஸ்ட், இதெல்லாம் தான் அவருடைய கான்ஸ்டிடுவன்சி. இதை வெளியே இருந்த இந்தியாக்காரன் வர்றான், அல்லது பாகிஸ்தான்காரன் வர்றான், ஆப்பிரிக்கர்கள் வருகிறார்கள், லத்தீன் அமெரிக்கர்கள் வருகிறார்கள், இவெல்லாம் வந்ததுனால நம்ம வாழ்க்கை கெட்டு போய்விட்டது என்று நினைக்கக்கூடிய வெள்ளை நடுத்தர வர்க்கம் தான், அல்லது ஒர்க்கிங் கிளாஸ், அவங்க தான் ட்ரம்ப்பினுடைய அடித்தளம், சமூக அடித்தளம், கான்ஸ்டிடுவன்சி. அப்போ அப்படி வெறியூட்டப்பட்ட கூட்டம் தான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகும் கேபிட்டல் ஹில்லுக்குள்ளே பூந்து அடிக்கிறாங்க. அந்த கேஸ் எல்லாம் இப்போ நடக்கிறத நம்ம பார்க்குறோம். 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பதை முன்னிட்டு ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கும் வங்கிகள் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ட்விட்டரில் அதை போட்டிருந்தேன். 2:30 மணி வரை இந்த விழாவில் பங்கேற்பதற்காக என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இது அப்பட்டமான ஒரு மதசார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு அரசு இதை செய்யவே முடியாது. ஆனால் இது வெளிப்படையாக இதுதான் என்று அறிவித்து செய்திருக்கிறார்கள். இந்த கோயில் வெறும் ராமன் கோயில் அல்ல, இது ஒரு ராஷ்டிர மந்திர், தேசிய கோயில் என்று யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார். அது புது வார்த்தை அல்ல. இந்த பாபர் மசூதியை இடித்து ராமன் கோயிலை கட்ட வேண்டும் என்பதற்காக ரத யாத்திரை தொடங்கிய போது அத்வானி அன்று சொன்னது, 80களின் இறுதியில் சொன்னது,
ராமன் தேசிய நாயகன், கடவுள் அப்படின்னு மட்டும் சொல்லலை, தேசிய நாயகன், முஸ்லீம்களும் ஒத்துக்கணும். அப்போது இந்து என்ற மதத்தையும் இந்தியா என்ற நாட்டுடைய தேசியத்தையும் இணைத்த கருத்தாக்கத்தை, கோல்வால்கரின் கருத்தாக்கத்தை நடைமுறையில் அப்படி அவர்கள் கொண்டு வந்தார்கள். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி மசூதி இடிக்கப்பட்டது, பாபர் மசூதி. 86 முதலாகவே ஏறத்தாழ அதற்கான பிரச்சனைகள் வந்து தொடங்கிடுச்சு. இப்போ இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தா அங்கே ஒரு 15 ஆண்டுகள், இங்கே ஒரு 23 ஆண்டுகள், 23 15 33 38 ஆண்டு. இப்போ இங்கே கூடியிருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இப்போ 38 ஆண்டு அப்படின்னு சொன்னாக்கா, அன்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்போது ஒரு 10 பருவத்தில் யாராவது இருந்திருந்தா, 15-20 வயசில் இருந்திருந்தாக்கா அதெல்லாம் கவனிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நடக்கிறது அந்த வயது இதையெல்லாம் கவனிக்கும் வயது அல்ல. என்னுடைய உதாரணத்திலேருந்தே சொல்கிறேன். அவசர நிலை காலத்தில் எனக்கு 10 பருவம். அப்போ எவ்வளோ அநீதி நடந்ததுன்னு இன்றைக்கி புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அன்னைக்கு வந்து இளையராஜா பாட்டு, யாதோன்கி பாரத், பாபி, ஷோலே அப்படி பார்த்துட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தோம். அப்போ இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இங்கே கூடியிருப்பவர்களுக்கு எவ்வளோ பேர் ஒரு 40-50 வயதை கடந்தவர்களில் தான் சிலருக்கு வந்து இது என்னன்னு தெரிந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கு கீழே உள்ளவர்களுக்கு நேரடியாக இதோடு, இந்த அரசியலோடு பரிச்சயம் இருக்காது. இப்போ இந்த அறிவிப்பு என்பது நாம் எதிர்பார்த்த அளவு ஒரு பெரிய தாக்கத்தையோ அதிர்ச்சியையோ எதுவும் ஏற்படுத்தலை. இந்த நாட்டில் 22ஆம் தேதி விடுமுறை விடுறாங்க அப்படின்னா ஒரு கொந்தளிப்பு ஏற்பட வேண்டும், கண்டனங்கள் வர வேண்டும். மாறாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், கோயிலுக்கு வராதவன்லாம் இந்து விரோதி என்று இந்தியா கூட்டணி கட்சிகளை பாரதிய ஜனதா மிரட்டுகிறது. அப்போ கோயிலுக்கு வரமாட்டோம் என்பதே என்ற அறிவிப்பே ஒரு பெரிய புரட்சிகரமான நடவடிக்கை என்று கருத வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி நாம் வந்துட்டோம். 92 மசூதி இடிக்கப்பட்டது, டிசம்பர் 6ஆம் தேதி. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. நாடெங்கும் ரத யாத்திரையை ஒட்டி கலவரங்கள் நடக்குது. அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் நாங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல, ஒரு பஜனை பாடப்போகிறோம் என்று உச்சநீதிமன்றத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் கரசேவைக்கு வந்து போகிறார்கள். கரசேவைக்கு போன இடத்துல இந்த மசூதி இடிப்பு நடக்குது. எல்லாரும் அத்வானி, உமா பாரதி, அசோக் சிங்கால், முரளி மனோகர் ஜோஷி அத்தனை பேரும் குதூகலிக்க எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்குது. அந்த மசூதி இடிக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம்? இந்த சூழலில் அப்பொழுது மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பாக அசுரகானம் என்ற ஒரு பாடல் ஒலிப்பேழை கோவனோடு நான் உட்காந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ இது செஞ்சுட்டே இருக்கும்போதே தான் இது நடக்குது. அப்போது ஒரு பாடல், இடித்து விட்டான் மசூதியை, இது சரிதானா, இந்து மக்கள் விருப்பம் என்றான், உன்னை கேட்டானான்னு பாட்டு எழுதணும். மசூதி இடிக்கப்பட்ட போது அன்றைக்கு தமிழகம் முழுதும் ராமன் பட எரிப்பு போராட்டம் நடத்தணும். டிசம்பர் 7ஆம் தேதி, 6ஆம் தேதி இடிக்கிறாங்க, 7ஆம் தேதி நடத்துகிறோம். 7-8 தேதியில் சென்னையில் ரங்கநாதன் தெருவில், திருச்சியில் புத்தூர் அக்ரஹாரத்து உள்ள அடிதடி, அதற்கிடையில் தான் அதை நடத்துகிறோம். அப்போது ஓவியர் ட்ராட்ஸ்கி மருது வந்திருக்கிறார். அவர் தான் இந்த அசுரகானத்துக்கான இந்த கேசட்டுக்கான அட்டை ஓவியத்தை வரைகிறார். சம்புகனை ராமன் கொல்கின்ற காட்சி அதுதான் வரைஞ்சிருக்கிறது. அந்த கதையெல்லாம் அந்த ஒலிப்பேழையில் சொல்லப்படும். அப்போது ஒரு நாடகம் எழுதணும், ராமன் இரட்டை கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி, சம்புகனையும் சீதையையும் ராமன் கொன்ற குற்றத்திற்காக ஒரு கோர்ட்டில் வச்சு விசாரிக்கிற மாதிரி. அந்த வெளியீடு பல்லாயிரக்கணக்கான வெளியீடு கொண்டு போய் விற்றுருக்கிறோம். அதற்கான ஓவியமும், கூண்டுக்குள்ளே ராமன் நிற்கிற மாதிரி ஓவியத்தை தோழர் மருது தான் வரைஞ்சி கொடுத்துருக்கிறார். சரி, இதெல்லாம் இதற்கு அன்றைக்கு எல்லா கட்சிகளும் மசூதி இடிப்பை கண்டித்தார்கள். இடித்த இடத்துல மசூதியை கட்டி கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் போனது, வழக்கு வந்தது. அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம். அதுக்கு முன்னால் ஒன்று சொன்னாங்க, சரி கோயிலும் வேண்டாம் மசூதியும் வேண்டாம், ஒரு ஆஸ்பத்திரி கட்டலாம், இப்படி கொஞ்சம் பேர் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது இல்லை, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அது கட்டுப்படுவோம். அலகாபாத் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொன்னது, இதை 3/2 பகுதி இந்துக்களுக்கு, 1 பகுதி முஸ்லீம்களுக்கு என்று தீர்ப்பு சொன்னது. அந்த தீர்ப்பை கண்டித்து பேசுவதற்கு கட்சிகள் தயங்கினார்கள். இந்த தீர்ப்பு தவறு, உச்சநீதிமன்றத்துக்கு முறையிடணும், அப்படி மாற்றினாங்க.
உச்சநீதிமன்றம் முழுசுமே இவர்களுக்கு தான் சொந்தம், முஸ்லீம்களுக்கு அல்ல என்று ஒரு தீர்ப்பை சொன்னது. அந்த விவரங்களை நம்ம பின்னால் பேசுவோம். அதை சொன்னபோது சரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுவோம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ பிஜேபி என்ன சொல்லுது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுவோம் என்று சொன்னீங்கள்ல, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்து விட்டதில்லை, அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அல்லவா, அப்புறம் ஏன் கோயிலுக்கு வரமாட்டேன்ற என்று இப்போ கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எவ்வளோ அநீதியானது, அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு எவ்வளோ அநீதியானது. தீர்ப்புக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள், ஆனால் தீர்ப்பை தவறென்று விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு உண்டு. இது யாருக்கும் தெரியாத ரகசியம் அல்ல. ஆனால் அதை விமர்சனம் செய்வது கூட வேண்டாம் என்று கருதக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அது என்ன சூழல் என்றால், இதற்கு இந்துத்துவத்துக்கு எதிராக மக்கள் மத்தியிலே அரசியல் பிரச்சாரமோ போராட்டமோ நடத்தப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அது இயல்பு நிலையாகிவிட்டது, நியூ நார்மல்சி. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படும் கலவரம், இஸ்லாமியர்களுக்கு தனிப்பட்ட அப்பாவி பரிதாபத்துக்குரிய முஸ்லீம் பெண்களுக்கும் வயோதிகர்களுக்கும் எதிராக நடத்தப்படும் லிஞ்சிங், அடித்து கொலை செய்வது, துன்புறுத்துவது, சுற்றி வளைத்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு சொல்கிறது, ரயிலில் படுத்துருக்கிறவங்க பார்த்து சுட்டுக் கொள்வது, இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டுருக்கிறோம். இதெல்லாம் ரெகுலர் ஆகிடுச்சு. புதுசாக அவங்க ராமநவமிக்கு வாழேந்தி ஊர்வலம் விடுறாங்க, எல்லாமே ஒத்துக்கிறோம். இப்போ ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஊர்வலத்துக்கு நீதிமன்றம் அனுமதி கொடு, எனக்கு நல்லா நினைவு இருக்குது, தஞ்சாவூரில் போலீஸு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுத்து தீகா தோழர்களும் நாங்கள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடாது, நடத்தினா அடிப்போன்னு இருக்கிறோம். போலீஸ் அனுமதி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் ஆர்எஸ்எஸ் வளர்ந்தது, அது தனி கதை. போலீஸ் அனுமதி கொடுத்தும் ஊர்வலத்தை நடத்தலை. அப்படி ஒரு காலம், அப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடக்கும்போது அதற்கு எதிராக நாம் சந்தோஷப்படலாம். இப்போ திமுக டிஆர் பாலா அறிக்கை விட்டுருக்கிறார், இது இடித்து கட்டப்பட்டது, உதயநிதி பேசியிருக்கிறார், அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் பேசலை. மற்றவங்க நாங்கள் ராமனை மதிக்கிறோம், பண்ண முடியாது, இது அரசியல் நடவடிக்கை, மத வழிபாடல்ல, எனவே நாங்கள் வர முடியாது, இப்படி தான் மற்ற கட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னது போல் இது போகாமல் இருக்கிறதே பெரிய பாக்கியன்ற லெவலுக்கு வந்துட்டோம். அதுவே பெரிய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கீழ் இறங்கி விட்டோம். அப்போது 92 தொடங்கி இன்று வரை என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்துத்துவ பாசிசம் இயல்பு நிலையாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் இரண்டாந்தர குடிமக்கள் என்பது இயல்பு நிலையாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அதற்காக புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய நாம், அநேகமாக நாம் பெரும்பாலும் இந்துக்கள் என்பதால் சொல்கிறேன் நாம் அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை, அச்சுறுத்தலை நாம் அப்படியே கடந்து போகிறோம், ஒன்றும் இல்லைன்னு. ஒரு சாதிய சமூகத்தில் சாதி இந்துக்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறையை இயல்பாக கருதி கடந்து சென்றார்களோ, அதுபோல் இப்போ முஸ்லீம்கள் புதிய தலித்துகள், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். இப்போது மோடி கோயில் கோயிலாக போகிறாரு. அதை பற்றி ஊடகங்களில் வர்ற செய்தி, சங்கராச்சாரியார் போகக்கூடாதுன்னு 2 சங்கராச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து வாத பிரதிவாதங்கள் நடக்குது. அவர் 11 நாள் விரதம் இருக்கிறார், கோயிலாக போகிறார். அதை பற்றி காலாராம் கோயிலுக்கு ஏன் போகிறார் என்பதை பற்றியெல்லாம் தொடர் மகிழன் விளக்கினார். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த ராமஜன்ம பூமிக்காக, இந்த கோயிலுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கமிட்டியினுடைய தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பராசரன். அவருக்கு 90 வயசுக்கு மேலாச்சு. அந்த பராசரன் என்ற வழக்கறிஞர் யார் என்றால், இந்தியாவில் கோயில் அப்படின்னு ஒரு கேஸ் வந்தால் பராசரன் தான். அவர் தமிழ்நாட்டு ஐயங்கார், சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எந்த கோயில் வழக்குன்னாலும், அந்த கோயில் சபரிமலையாக இருக்கட்டும், இங்கே அர்ச்சகர் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருந்தாலும், திருப்பதி கோயிலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் தான். மத உரிமையை பற்றி பேசுகின்ற அரசமைப்பு சட்டத்தின் 25, 26 இந்த 2 ஷரத்துகள் பற்றிய விவரம், இந்த மரபுகள், பழக்க வழக்கங்கள், ஆகம விதிகள், சாத்திரங்கள், இதெல்லாம் ஒரு விரல் நுனியில்.
அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமிக்கக்கூடாது என்று தீவிரமாக வாதாடியவர், இன்றும் வாதாடி வருபவர் அவர்தான். அவர் மோடி இப்போ போய் சிலை பிராண பிரதிஷ்டை செய்கிறத அங்கீகரிக்கிறார். அவர் தடுக்கலை. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ அவரோ அவருடைய மகனோ வருவாங்க வாதாடுறதுக்கு. இந்த அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர்களை நியமிக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு இருக்குது. இந்த மாதம் விசாரணைக்கு வருது. அது அப்போது சாதாரண பார்ப்பனர் அல்லாதாருக்கு எந்த உரிமையை மறுக்க வேண்டும் என்று தீவிரமாக வாதாடுகிறார்களோ அவர்கள் மோடி இதை செய்வதை அனுமதிக்கிறார்கள். இந்த கோணத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேற ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன். இது பொலிட்டிக்கல் பிராமினிசம். சங்கராச்சாரி ரிலிஜியஸ் பிராமினிசம். அது லூசு பயன் கூட சொல்லிடலாம். இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இதுதான் பார்ப்பன சமூக மேலாண்மையை, பார்ப்பன பனியா சமூக மேலாண்மையை நிலைநாட்டுவதற்காக இருப்பது. அதனால தான் இது நமக்கு பயன்படும் என்பதனால் நமக்கு எதிராக வாதாடியவர் மோடிக்கு ஆதரவாக நிற்கிறார். இது எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நம்ம சங்கரராமனா ஜெயேந்திர சரஸ்வதியா என்றால் ஜெயேந்திர சரஸ்வதி, ஜெயேந்திர சரஸ்வதியா ஜெயலலிதாவா என்றால் ஜெயலலிதா. இப்படி தான் அந்த சமூகத்தினுடைய தெரிவு இருக்கிறது. எது நம்முடைய அரசு அதிகாரத்திற்கு, சமூக மேலாண்மைக்கு எது பயன்படுமோ அதை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அந்த வகையில் இப்போ மோடி நடத்தி கொண்டிருப்பது அது நம்ம விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை பற்றி பத்ரி நாராயண் என்ற ஒரு பத்திரிகையாளர் நூல் எழுதியிருக்கிறார், இந்துத்துவா ரிப்பப்ளிக் என்று. அந்த நூலில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உத்தரப்பிரதேசத்தை எப்படி பாரதிய ஜனதா வென்றது என்பதை விவரமாக சொல்கிறார். எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு ஒரு கதையை உருவாக்குவது, உருவாக்கி அப்புறமா அவங்களுக்கு ஒரு சிலை வைக்கிறது இல்லை கோயில் கட்டுறது. இதை யூபி பூரா செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஒவ்வொரு இதுக்கும் மோடியே வருவார், யோகி ஆதித்யநாத்தே வருவார். அந்த இப்படி ஜாதி ஜாதியாக அவர்களை திரட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு கட்டப்படுகின்ற இந்த ராமர் கோயிலும் கூட வெறும் ராமர் கோயில் அல்ல, அது ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். அங்கே ராமாயணத்தில் வரக்கூடிய பழங்குடி அல்லது பார்ப்பனர் அல்லாத கதாபாத்திரங்கள், அது ஜடாயுவாக இருக்கட்டும், விபீஷணனாக இருக்கட்டும், அல்லது அனுமாராக இருக்கட்டும், இந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் அங்கே கோயில் இருக்குது. ஒவ்வொரு சாதி, இப்போ குஹன் என்றால் நிஷாதுன்னு ஒரு சாதி, அவங்க தங்களுடைய இதாக கருதுகிறாங்க. வால்மீகி என்றால் துப்புரவு தொழிலாளர்கள் சமூகத்தினர், அவங்க ஹத்ராஸில் கொல்லப்பட்ட அந்த பெண், இந்த சமூகம், அவங்க தங்களுடைய இதுவாக வால்மீகி கருதுகிறாங்க. வால்மீகி ஏர்போர்ட்டு, வால்மீகி சன்னதி, இது எல்லா இடத்துக்கும் அவர் போகிறாரு. உள்ளுக்குள்ளே இந்தியாவில் இருக்கின்ற சைவம் உள்ளிட்ட எல்லா கடவுளுக்கும் அந்த இடம் இருக்குது. அப்போ அவங்க ஒரு புதிய அரசியல் மதத்தை இந்த கோயில் வழியாக உருவாக்குகிறார்கள். இது ஆய்வாளர் ரோமில்லா தப்பார் சிண்டிகேட்டட் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தொடங்கின போது பிஜேபி உருவாக்குவது ஒரு புது வகை சிண்டிகேட். இது பார்ப்பனியத்தின் கீழ் எல்லா சாதிகளையும் இணைக்கின்ற, ஏன்னா இந்து மதம் என்பது சட்டபூர்வமாக இணைக்கப்பட்டதே தவிர அப்படி ஒரு மதமாக இல்லை. இப்போ சொன்னாங்கள்ல, வடகலை தென்கலை தகராறு, சைவம் வைணவம் தகராறு, இப்படி பல தகராறுகள், பல பிரச்சனைகள் இருக்குது. பல நாட்டார் தெய்வங்கள், சாதிக்கு சாதி நாட்டார் தெய்வங்கள், இப்படி எல்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒரு பார்ப்பனிய அம்ப்ரெல்லாவுக்குள்ளே கொண்டு வருவது என்பதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த கோயில் கட்டப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் மோடி இப்போ ஒரு பழங்குடி மக்களுக்கான திட்டத்தை அறிவித்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, தீனபந்து ராமன் திட்டம்னு சொல்லியிருக்காரு. தீனபந்துன்னா ஏழைகளின் நண்பன் ராமன் திட்டம், அப்படி அறிவிச்சிருக்காரு. அப்போது இந்த மரபுகளை எல்லாம் அவங்க எடுத்துக்க விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட நான் பிராமின் சமூகத்தின் பிரதிநிதியாக நான் போகிறேன், அந்த மாதிரி ஒரு பிக்சரை, இது விளையாட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். சங்கராச்சாரி பேசுகிறத கூட அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. இப்படி பேசுவதை ஒரு நான் பிராமின் போகிறத சொன்னால், இல்லை மோடின்னு எங்கள் ஜாதியை இழிவுபடுத்திட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னாங்க. அவர் அந்த மணிசங்கரையர் வளருவான் இருந்தால் நீச்சாத்மின்னு சொல்ல என்ன கேவலமான ஜாதின்னு சொல்லிட்டாரு. ஒரு தரந்தாழ்ந்த மனிதன் அப்படின்னு அவர் சொன்னது நீச்சாத்மின்னு. நீச்சுன்னா என்ன கீழ் ஜாதின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தலே, ஒரு அசம்பிளி எலெக்ஷனே அப்படி திருப்பினாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழலை அதை நாம் பார்க்கிறோம். அதனால் இதை அந்த கோணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலாராம் கோயிலில் போயிட்டு பார்ப்பனியத்துக்கு எதிராக, சாதி அமைப்பு முறைக்கு எதிராக, பார்ப்பனராக பிறந்தும் அதற்கு எதிராக கலகம் செய்த சந்த் ஏக்நாத் அவருடைய பாடல்களை பாடி அங்கே உட்காந்து வழிபாடு நடத்தியிருக்கார் காலாராம் கோயிலில்.
சந்த் ஏக்நாத்தினுடைய குரு, அவருடைய குரு, அவங்க வந்து ஒரு சூஃபி மரபை சேர்ந்தவர்கள். நான் பிராமினும் முஸ்லீமும் இணைந்த மரபு. அதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவருடைய பாடல்கள் எல்லாமே சாதிக்கு எதிரான பாடல்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பிறப்பால் பார்ப்பனராக இருந்த போதும் பார்ப்பனர்களால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கவிதை வரிகளில் விஞ்சி நிற்பவை உருது சொற்களும் பாரசீக சொற்களும். இத்தனையும் தாண்டி இப்போ அதை வந்து எடுத்துக்கிறாங்க. நேற்று 2ஆம் நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், ஆங்கில எக்ஸ்பிரஸில். யோகி ஆதித்யநாத்துக்கு சொந்தமான கோரக்பூர் மடம், அந்த கோரக்நாத் கோவில், அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்குது, சுஃபியோட தொடர்பு உள்ளதாக இருந்திருக்குது. அதை வந்து தலைகீழாக இப்படி மாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கி அது வந்து ஒரு இந்து வெறியின் தலைமையகமாக மாற்றப்பட்டிருக்குது. அப்போது இந்த கோயில் என்ற விவகாரத்தை தமிழ்நாட்டில் ராமனுக்கு பெரிய ஒரு இங்கே அது ஒன்றும் பெரிய எடுபடவில்லை என்றோ, அல்லது இங்கே பெரியார் செய்து வைத்து விட்டு போன பணியின் காரணமாக அதில் நாம் குளிர் காய்ந்து கொள்ளலாம் என்றோ நாம் அலட்சியமாக இருந்தால் அது ஆபத்தானது. ஒரு எடப்பாடி திராவிட கட்சியின் பேர் வச்சுட்டு எனக்கு கால் வலிக்குது, அதனால் அப்படி பேச முடியுது. அது யாரும் பெரிய கண்டனத்துக்கு வரல, அதை யாரும் கேள்வி கேட்கல. மற்ற கட்சிகள் எல்லாம் போய் கேட்டாங்களா? ஓபிஎஸ்ஸை கேட்டாங்களா? டிடிவி தினகரனை கேட்டாங்களா? சசிகலாவை கேட்டாங்களா? அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? இல்லை அவங்க போவேன்னு சொல்லிட்டாக்க என்ன ஆகிடும்? இந்த ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பி அங்கே கட்டாமல் வேறு எங்கே கட்டுறதுன்னு கேட்டவங்க ஜெயலலிதா. அப்போ அப்படிப்பட்ட நபர் வந்து ஜெயிக்க முடிஞ்சிருக்குது. நம்ம சும்மா பேசிக்க கூடாது, பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு. அதை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் அதில் ஒன்றும் நம்ம பெருமைப்படத்தக்க வகையில் எதுவும் இல்லை. அதனால் இப்போ இன்றைக்கி 22ஆம் தேதிக்கு அரசு விடுமுறை விடுறான். கொஞ்ச நாள் போனாக்க மசூதி இடித்த நாளைக்கு விடுமுறை விடுவான். அப்புறம் கோட்ஸே சுட்ட நாளுக்கு கூட விடுமுறை விட்டாலும் விடலாம். அதை நோக்கி போகும் இது. இதை இப்போ கோட்ஸையை சுட்டு அதை வந்து போடலையா அவங்க அந்த பெண் சாமியார்கள்? இன்றைக்கு கட்சிகள் எல்லோருமே சொல்வது, அந்த சங்கராச்சாரியாரும் சொல்வது, சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார்? இது மத நடவடிக்கை இல்லை, அரசியல் நடவடிக்கைன்னு சொல்கிறாரு. கட்சிகள் எதிர்க்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? இது மத நடவடிக்கை இல்லை, அரசியல் நடவடிக்கை. அது என்ன? இப்போ கேஜ்ரிவாலை கேட்டால் எல்லாம் முடியட்டும் அப்புறம் போகிறேன்றாரு. கொஞ்சம் பயம் இருக்குது, இப்போ இந்து விரோதின்னு சொல்லிடுவானோ. கொஞ்சம் காங்கிரஸ்காரங்க முன்னாலே ஒரு வாரம் முன்னாலே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க போயிட்டு யூபியில். இந்த ராகுல் காந்தி எதனா பேசிடுவார், நமக்கு விவரம் முடியாமல் அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு அது ஒரு ட்ராக். கமல்நாத் மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. அப்போது இது மத நடவடிக்கை அல்ல, அரசியல் நடவடிக்கை அப்படின்னு இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும். அது ஃப்ரம் தி டே ஒன், முதல் நாளிலிருந்தே இது அரசியல் நடவடிக்கை தான். 1949 நள்ளிரவில் பாபர் மசூதிக்குள்ளே சிலையை கொண்டு போய் எப்போ வைத்தார்கள், அதுவே இந்து மகாசபாவினுடைய அரசியல் நடவடிக்கை தான். அப்படி தான் அது தொடங்கியது. அப்போ இந்த அரசியல் நடவடிக்கையை மக்களுக்கு எவ்வளோ புரிய வைத்திருக்கிறோம், இந்த மயக்கத்திலிருந்து எவ்வளோ விடுவித்திருக்கிறோம். முன்னால் பேசின தோழர்கள் எப்படி ராமாயணம், அதுக்கு எதிராக திராவிட இயக்கம், அம்பேத்கர் எழுதியிருக்கிறது எல்லாம் சொன்னாங்க. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லும்போது முக்கியமாக ஒன்று சொல்கிறார் இல்லையா? நம்ம நாட்டில் அரசியல் ஜனநாயகம் வந்துருச்சு, ஆனால் சமூகத்தில் ஜனநாயகம் இல்லை. சமூகத்தில் ஜனநாயகம் மீட்கப்படவில்லை என்றால் இந்த அரசியல் ஜனநாயகம் நிலைக்காது அப்படின்னு சொல்கிறார். அரசியல் ஜனநாயகம்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுன்னு இருக்குது, ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் இல்லை, சாதிய சமூகமாக இருக்குது. இங்கே ஜனநாயகம் வரல, சகோதரத்துவம் வரலன்னாக்கா இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நிலைக்காது என்று இதை லெனினும் சொல்லியிருக்காரு. புரட்சி நடத்தும் போது அதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசும்போது, நாம் வெறுமனே ஜார் அரசுக்கு எதிராக போராடவில்லை, 1000 ஆண்டு வரலாறுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதில் தோத்துட்டாங்கன்றதுனால தான் சோஷியலிசம் தோற்றுவிட்டது. இப்போ அம்பேத்கர் சொன்னது இப்போ கண் முன்னால் பார்க்குறோம். இந்த அரசியல் ஜனநாயகத்தின் தோல்வியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதுன்றது ஒரு நீண்ட போராட்டம். அது நமக்கு அரசமைப்பு சட்டம் வச்சு எழுதியாச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்லாம் பேப்பரில் இருக்குது, அதனால் இனிமேல் காலங்காலத்துக்கு அது நிற்குன்றதெல்லாம் இல்லை. ஜனநாயகத்தில் ஒரு 300 ஆண்டு பாரம்பரியம் மிக்க அமெரிக்காவிலே அப்படி இல்லை. போன குடியரசுத் தலைவர் தேர்தல், அங்கே அதிபர் தேர்தலில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப் தோத்துட்டார். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட என்ன சொன்னாருன்னா, இல்லை நான் ஜெயிச்சிட்டேன், ஏமாற்றிட்டாங்க, தோத்துதா அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போட்டு பரப்புகிறாரு. முதலேருந்து அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 6 மாதத்துக்கு முன்னாலேயே நான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன்,
ஆனால் என்னை தோற்றதாக அறிவிப்பார்கள், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எவாஞ்சலிக்கல் சர்ச், ஒயிட் ரேசிஸ்ட், இதெல்லாம் தான் அவருடைய கான்ஸ்டிடுவன்சி. இதை வெளியே இருந்த இந்தியாக்காரன் வர்றான் அல்லது பாகிஸ்தான்காரன் வர்றான், ஆப்பிரிக்கர்கள் வருகிறார்கள், லத்தீன் அமெரிக்கர்கள் வருகிறார்கள், இவெல்லாம் வந்ததுனால நம்ம வாழ்க்கை கெட்டு போய்விட்டது என்று நினைக்கக்கூடிய வெள்ளை நடுத்தர வர்க்கம் தான் அல்லது ஒர்க்கிங் கிளாஸ், அவங்க தான் வந்து ட்ரம்ப்பினுடைய அடித்தளம், சமூக அடித்தளம், கான்ஸ்டிடுவன்சி. அப்போ அப்படி வெறியூட்டப்பட்ட கூட்டம் தான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகும் கேபிட்டல் ஹில்லுக்குள்ளே பூந்து அடிக்கிறாங்க. அந்த கேஸெல்லாம் இப்போ வந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே வந்து ஒரு பிளாக் லைவ்ஸ் மேட்டர் போராட்டம் நடக்குது. இளைஞர்கள் லட்சக்கணக்கில் தெருவில் நின்று போராடுகிறார்கள். இன்றைக்கி கூட பாலஸ்தீனுக்காக அரேபிய நாடுகளில் போராட்டம் நடக்கல, அமெரிக்காவில் நடக்குது. அப்போது ஜனநாயக உணர்வு என்பது ஒரு சமூகத்தில் இருந்தால் தான் ஃபாசிசத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்படி ஜனநாயக உணர்வு இல்லாத சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பேசும்போது 2024 தேர்தல் ரொம்ப முக்கியம். இதில் தோத்துட்டா பிரச்சனை, ஜெயிச்சிட்டா அதோட அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்படி அல்ல. ஜெயிக்க வேண்டும், இதை அலட்சியப்படுத்த முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அது முடிவு அல்ல. ஒரு பேய் வந்துருச்சு, ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு. அதை அடையாளம் காட்ட முடியல. ஏன் கட்சிகள் பயப்படுகிறார்கள்? மக்கள் திமுக புறக்கணித்தால் பிரச்சனையாகும். இப்போ ராகுல் காந்தி இப்படி முடிவு எடுத்துட்டாரு. நம்ம அறிஞர்கள் சொன்னாங்கள்ல, மூத்த பத்திரிகையாளர்கள் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா, காங்கிரஸ் ஓட்டு போயிடும், இந்து ஓட்டு போயிடும். இப்போ அது மாதிரி பயப்படக்கூடிய ஆட்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்கன்னா எதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள்? அவங்க ராம பக்தியினால் அப்படி முடிவு எடுக்கலை. மக்கள் ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோன்னு பயம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இந்த சமூக அடித்தளம் அது அவர்களை அச்சுறுத்துவதாக இருக்கிறது. அதனால் கட்சிகளை நீங்கள் சரியில்லை, நீங்கள் ஏன் போனீங்க, நீங்கள் ஏன் போகலை, நீங்கள் ஏன் கேட்கல என்று பேசுவதில் பயனில்லை. நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் நண்பர்கள் மத்தியில் எவ்வளவு பேர் இந்த அநீதிக்கு எதிராக பொங்கி இருக்கிறார்கள். அப்படி பொங்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை என்று சொன்னால், நாம் எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதில் கட்சிக்காரனை போய் விமர்சனம், பெரிய மேதாவி மாதிரி பேசுகிறதுல என்ன பொருள் இருக்குது? இதை பார்த்துட்டு இவங்க ஓட்டை எப்படி வாங்குறதுன்றதான் அவன் யோசிக்கிறான். இதை வாங்குவதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோம், அனாவசியமாக அளவுக்கு இருந்து பேச வேணாம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்போது இதில் தான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம். அதுதான் தமிழ்நாட்டில் ஏதோ நடக்கும் பேசுவாங்க. கட்சிகளுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, தேர்தல் கட்சிகளுக்கு. ஆனால் இயக்கங்கள் இருக்குது நூற்றுக்கணக்கில். என்ன செய்கிறாங்க எனக்கு தெரியல. இப்போ மோடி கோயிலாக வராரு, ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடக்கும் இன்னும் எதிர்பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை, எதிர்ப்புகள் வரவில்லை. அப்போது என்னாச்சு? ஜனநாயகத்துக்காக நிற்கிறோம் அல்லது சோசியலிசத்துக்காக நிற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த இயல்பு நிலையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் போல. இதுதான் விதி, ஒன்றும் பண்ண முடியாது என்று ஏற்றுக்கொண்டு விட்டது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதனால தான் கொதித்து போய் வேறு வழி இல்லாமல் அவசரமாக இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தினா ஒரு 2-3 நேர்காணல்கள் யூடியூப் சேனலில் சில தோழர்கள் நாங்கள் எல்லாம் பேசுகிறோம். ஸோ இந்த பின்புலத்திலேருந்து நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கலாம் கொஞ்சம் சுருக்கமாக. விடுதலை போராட்ட காலத்திலேருந்தே இந்த 3 ட்ராக் இருக்குது. ஒன்று பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக பேசுது. அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபா போன்ற இயக்கங்கள், அவங்க இழந்து விட்ட பார்ப்பன அதிகாரத்தை மீட்பதற்காக, வெள்ளைக்காரன் வந்த பிறகு போயிடுச்சு, அதை திரும்ப மீட்கணும் என்பதற்காக அவர்கள் பேசுகிறார்கள். இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு சமரசம் செய்து கொண்டுகின்ற பேசுகின்ற ஒரு பாலிடிக்ஸை காங்கிரஸ் முன்வைக்குது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சார்பாக நின்ற அம்பேத்கரோ பெரியாரோ எழுப்பிய முதல் கேள்வி சுயராஜ்யம் என்று அவர்கள் சொல்லும்போது சுயமரியாதை என்பதை இவர்கள் முன்வைத்தார்கள். யாருக்கு சுயராஜ்யம்? சுயராஜ்யம் வந்தால் எங்கள் நிலைமை என்ன என்பதுதான் இவர்கள் எழுப்பிய கேள்வி. புகழ்பெற்ற அம்பேத்கரின் வாசகம், இந்த வீதியில் நான் நடக்க முடியவில்லை, இந்த கிணத்துல தண்ணி எடுக்க முடியல, இந்த கோயிலில் கும்பிட முடியல, இதை என்னுடைய தேசம் என்று நான் எப்படி அழைப்பது என்று காந்திகிட்ட கேட்குறாரு. அப்போது இதுதான் இந்த 2 எதிர்நிலை. விடுதலை போராட்டத்துக்கு காந்தி இதை பண்ணிட்டு இருக்கும்போது இந்து மகாசபா என்ன பண்ணாங்க? இந்துஸ்தானியை இந்தியா மாற்றுவதற்கு, இந்தி தேவநாகரி வடிவிலான இந்தி, அதை மாற்றுவதற்கான இயக்கம். சனாதன தர்ம சபாக்கள் நாடு முழுதும், மதமாற்றத்தை தடுப்பதற்கான இயக்கம்,
பசுவதையை தடுப்பதற்கான இயக்கம், இதெல்லாம் தான் வட இந்தியா முழுதும் நடந்துட்டு இருக்குது. இங்கேயும் சனாதன தர்ம சபாலாம் இருக்குது. தாழ்த்தப்பட்ட ஒரு ஆலய நுழைவை தடுப்பதற்கான இயக்கம், இதெல்லாம் தான் அவங்க இந்து மகாசபா நடத்தி கொண்டிருந்தது. இந்த மூணும் போயிட்டு 1947 ஆகஸ்ட் 15 அதிகார மாற்றம் வந்துடுது. அதிகார மாற்றம் வந்ததன் காரணமாக அவர்கள் கைவிட்டு விடவில்லை இந்து மகாசபாக்காரங்க. பிரிவினை காலத்தில் ஏற்பட்ட கலவரங்கள், இந்து முஸ்லீம் மோதல்களை வைத்து அதன் மூலம் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு போல இதை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் நடத்திய போராட்டம், அது கருத்து தளத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தாங்க மெஜாரிட்டியாக. அரசமைப்பு சட்ட அவையில் நடந்த விவாதங்களை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்தியை தேசிய மொழியாக்குவதோ அல்லது இந்து மதத்தின் புனிதத்தை காப்பதோ அல்லது பின்னால் அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லுக்கு எதிராக அவர்கள் நடத்திய கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்களோ, இது எல்லாம் இதோட தொடர்புள்ளது. அதன் தொடர்ச்சியாக தான் காந்தி கொலை செய்யப்படுகிறார். இதனுடைய கண்டினியூவேஷன் தான் அது, இதனுடைய வெளிப்பாடு தான் அது. அதன் தொடர்ச்சி தான் 1949 டிசம்பரில் பாபர் மசூதிக்குள்ளர இந்த ராமன் சிலையை திருட்டுத்தனமாக கொண்டு வந்து வைப்பது. இந்த காந்தி கொலை என்பது அவர்கள் செய்த ஒரு மோசமான முட்டாள்தனமான நடவடிக்கை. அதன் காரணமாக ஒரு பெரிய பின்னடைவு அவங்களுக்கு ஏற்படுது. மக்கள் மத்தியிலேயே அது எடுபடலை. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு அவர்கள் தலை தூக்க முடியல. ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக தான் இருக்கிறாங்க, அப்படி தான் இருந்துகிட்ருக்குறாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது என்றால், முடிந்த வரைக்கும் காங்கிரஸுக்குள்ள தன்னுடைய ஆட்களை, இப்போ பட்டேலெல்லாம் அவங்க வியந்து போற்றுவதற்கு காரணம் தான் ஆர்எஸ்எஸ் தடையை நீக்க உதவினார் போன்ற பல காரணங்கள். சாவர்கர் விடுதலைக்கு உதவினார் காந்தி கொலை வழக்கில், இப்படி பல விஷயம் இருக்குது. அப்போ காங்கிரஸுக்குள்ளே அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் அந்த திருட்டு சிலையை வைத்த உடனே நேரு தந்தி அடிக்கிறார், உடனே அந்த சிலையை எடு அப்படின்னு சொல்லி தந்தி அடிக்கிறார். ஆனால் யூபியோடைய முதல்வர், அன்றைய முதல்வர், அதை எடுக்க மறுக்கிறார், காங்கிரஸ் முதல்வர். அப்படி உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தது அவர்களுக்குள்ள. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மைய நீரோட்ட அரசியலில் அவர்கள் செல்வாக்கு பெற முடியவில்லை. எப்போ செல்வாக்கு பெறுகிறார்கள்? அவசர நிலை காலத்தில். இது ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். அவசர நிலை காலத்தில் எல்லார் மீதும் ஒடுக்கப்பட்ட ஒடுக்குமுறை, அதில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது, அவங்களும் ஜெயிலுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்த பிறகு அதற்கு எதிராக ஜனதா கட்சி வருது. ஜனதா கட்சிக்குள்ளே ஜனசங்கம் உள்ளே சேர்கிறது. எல்லாரும் எல்லா கட்சியும் அவங்க கட்சியெல்லாம் விட்டுட்டு ஜனதான்னு ஒரு புது கட்சியை உருவாக்குறாங்க. ஜனசங்கத்து ஆட்கள் வந்த பிறகு இந்த கட்சியில், ஜனதா கட்சியில் இருந்து கொண்டே ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த இரட்டை உறுப்பினர் என்பதை ஏற்க முடியாது என்று அந்த கட்சிக்குள்ளே இருந்த சோஷலிஸ்டுகள், ராஜ்நாராயண் போன்றோர் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதை ஒட்டி ஒரு பிளவு ஏற்படுகிறது, ஆட்சி கவிழ்கிறது. அப்புறம்தான் பாரதிய ஜனதா என்ற கட்சியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி உருவான உடனேயும் அவங்க பெருசாக வந்துடல. அப்போ கூட இந்துத்துவம் என்று அவர்களால் பேச முடியவில்லை. முதல்ல என்ன பேசுகிறாங்க? காந்திய சோஷலிசம்ன்றாங்க. இப்போது காந்திக்கும் சோஷலிசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, காந்திக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் காந்திய சோஷலிசம் அப்படின்னு முதல்ல ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்க. ஆமாம், சோஷலிசத்துக்கும் அந்த சம்மந்தம் உண்டு, கொலை செய்வது கம்யூனிஸ்டில். அப்படி அறிவிக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்துத்துவம் என்ற கொள்கையை இன்றைக்கி அவங்க பேசுகிற மாதிரி அன்றைக்கி அப்படி பேச முடியவில்லை. அந்த காலத்தில் அப்படி தான் தொடங்குது. அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி அன்னைக்கு ஷாபானு என்ற ஒரு முஸ்லீம் பெண், அவங்களுக்கு இந்த ஜீவனாம்சம், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதுக்கு ஒரு சட்டம் இயற்றினார். அது எங்கள் மத உரிமையில் தலையிடுகிறீர்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள் சையத் ஷஹாபுதீன் தலைமையில் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கினார். முஸ்லீம்கள்கிட்ட பின்வாங்கின உடனே நீ முஸ்லீம்களை தாஜா செய்கிறாய் அப்படின்னு இவங்க பிஜேபி அடித்த உடனே, சரி அப்போ இந்துக்களை தாஜா செய்வோம் அப்படின்னு சொல்லி 86 அந்த பாபர் மசூதிக்குள்ள ராமன் சிலை அது மூடி தான் வச்சுருந்தாங்க, கேட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதை திடீர்னு திறந்து விடுவதற்கு ராஜீவ்காந்தி ஏற்பாடு செய்தார். இதை நாங்கள் இதுக்காகத்தான் செய்தோம் என்று ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த அவருடைய உறவினரான அருண் நேரு கட்டுரையாகவே எழுதியிருக்கார். இந்துக்களை தாஜா பண்ணுறதுக்காக தான் நாங்கள் திறந்து விட்டோம். அந்த திறந்து விட்ட உத்தரவை வழங்கிய நீதிபதி KM பாண்டே, நிர்மலா சீதாராமன் ஒரு கதை சொன்னாங்க தெரியுமா? நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும்போது
நீதிமன்றத்து மாடத்தில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது. அனுமாரின் பின் வாரிசு, குரங்குன்னு சொல்லக்கூடாதுல்ல, அனுமாரின் பின் வாரிசு அமர்ந்திருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் அமர்ந்திருந்ததாக நினச்சிருக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இந்த ரங்கராஜ பாண்டியன் உருட்டிகிட்டு இருந்தார். அது அந்த நீதிபதி, இந்த திறந்து விட்ட நீதிபதி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தன் வரலாறு எழுதினார், ஆட்டோபயோகிராஃபி. அந்த ஆட்டோபயோகிராஃபியில் அவர் என்ன எழுதுகிறாரு, இந்த மாதிரி நான் இன்றைக்கி இந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு போகிறேன், அப்போ மேலே ஒரு கருங்குரங்கு உட்காந்துருந்துச்சு. அப்புறம் திரும்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வீட்லேயும் உட்காந்துருக்குது. இது தெய்வீக செயலன்றி வேறு என்னன்னு எழுதியிருக்கிறார் அவர். அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து சுப்ரீம் சரி அப்படி இல்லை, அது அப்படி அந்த மசூதி ராமன் கோயில் வழிபாட்டுக்கு திறந்து விடப்படுகிறது. திறந்து விடப்பட்டதிலிருந்து பிஜேபிக்கு அப்போ தான் உயிர் வருது. அப்போது அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி அரசு, விபி சிங் வர்றாரு, போஃபர்ஸ் ஊழல் தோல்வி அடைகிறாங்க. விபி சிங் ஆட்சி மண்டல் கமிஷனை அறிமுகப்படுத்துகிறாரு. மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே அது இந்து சமூகத்தை இதுவரை எந்த வெள்ளைக்காரனோ முகலாயர்களோ கூட பிளக்காத அளவுக்கு ஒரு கொடிய பிளவை இந்து சமூகத்தில் விபி சிங் ஏற்படுத்துகிறார் என்று குற்றம் சாட்டுகிறது பிஜேபி. மண்டல் கமிஷனுக்கு எதிராக கலவரங்கள் நடக்கின்றன. அப்போ தான் அதற்கு எதிராக இந்து ஒற்றுமையை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக இந்த பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், ஆதிக்க சாதியினர் என்று கோடு போட்டு பிரித்து காட்டுவதை மழுங்க செய்வதற்காக, பிரச்சனையை திசை திருப்புவதற்காக ரத யாத்திரை தொடங்கப்படுது. ரத யாத்திரை எதுக்கு? அங்கே ராமன் கோயில் கட்டணும் அப்படின்றதுக்கு. அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நிறைய சமரசங்களில் அரசுகள் ஈடுபடுகின்றன. செங்கல் எடுத்துகிட்டு போய் ஒரு சிலான்யாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் முலாயம் சிங் அரசு இருக்குது. முலாயம் சிங் அரசு இருக்கும்போதே மசூதியை இடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ முலாயம் சிங் ரொம்ப தீவிரமான மதசார்பற்றவராக இருக்கார். அப்போ இந்த கரசேவர்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடக்குது. 10-12 பேர் கொல்லப்படுறாங்க. மசூதி இடிக்க முடியல, வந்துடுறாங்க. அப்புறம் அந்த தியாகிகளை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. 91 முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்று கல்யாண் சிங் முதலமைச்சராகிறாரு பிஜேபி. ஆன உடனே என்ன செய்கிறாரு? 2 காரியம் செய்கிறாரு. அந்த மகந்தை கொலை செய்தார்கள் லால்தாஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த லால்தாஸை அந்த பதவியிலிருந்து அகற்றுகிறார். அகற்றிட்டு வேற ஒரு ஆளை போடுறாங்க இடிக்கிறதுக்கு முன்னாலேயே. அடுத்தது அந்த மசூதிக்கு அருகாமையில் சுமார் ஒரு 2-2.25 ஏக்கர் நிலத்தை விஸ்வ இந்து பரிஷத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு, ராமஜென்மபூமி ஆட்களுக்கு அதை ஒப்படைக்கிறாங்க. அதை ஒப்படைச்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, மசூதிக்கு அருகாமையில் இருக்கிற அந்த இடத்த தோண்டி, ஆகா இங்கே ஆதாரங்கள் கிடச்சிருச்சு, கோயில் இருக்குது. அதுக்கு பிபி லால் என்று ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க ஆள், அவர் இங்கேயே கிடைக்குதுன்னா மசூதிக்கு அடியில் தோண்டி பார்த்தா நிச்சயம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு அந்த பிபி லால் அறிக்கை விடுகிறார். இதெல்லாம் பழைய நிறைய இருக்குது அதை பற்றி கதைகள். அப்போது பேசப்பட்டது. இதெல்லாம் பொய் என்று விவாதித்து நிறையா அன்று எழுதப்பட்டிருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. 92 டிசம்பர் 6 உச்சநீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு, ஒரு அமைதி வழியில் நாங்கள் பஜனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு இடிக்கிறாங்க. அப்படி இடித்த பிறகு ஆட்சிகள் கலைக்கப்படுகின்றன. இடித்த பிறகு அதுக்கு உச்சநீதிமன்றம் கல்யாண் சிங்குக்கு ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை கொடுக்குது, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு. ஒரு நாள் கோர்ட்டில் நிற்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இவங்க மேலெல்லாம் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு பூரா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கு பின்னால். இது இந்த மசூதி இடிப்பை பற்றி பிரபல பத்திரிகையாளர் குல்தீப் நய்யார் எழுதியிருக்கிறார். மசூதி இடிக்கப்படும் போது நரசிம்மராவ் பூஜை அறையில் இருந்தார். கடைசி கல்லும் இடித்து முடியும் வரை அவர் பூஜை அறையிலிருந்து எழுந்திருக்கவில்லை. அப்போது இது எப்படி நடந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இது 92. மசூதி இடித்த உடனே பிஜேபி மாபெரும் வெற்றி பெற்று விடவில்லை. இது ரொம்ப முக்கியம். அடுத்த நடைபெற்ற தேர்தலில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கல. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தவறுகள், பிற கொள்கைகள், அதில் வரக்கூடிய பிரச்சனை, இதில் தான் பிஜேபி செல்வாக்கு பெற முடிகிறதே தவிர இந்த மதத்தை வைத்து மட்டும் அவங்க பெற முடியவில்லை. ஆனால் 80களின் பிற்பகுதியில் அத்வானி நடத்திய ரத யாத்திரை இருக்கு இல்லையா, அந்த ரத யாத்திரை அப்படின்றது தான் இந்திய சமூகத்தில்
இப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து வயசாயிடுச்சு, அத்வானியை ஒதுக்கிட்டாரு, அவரை கோயிலுக்கு வர வேண்டான்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னு ஏதோ ரொம்ப வயசான பரிதாபத்துக்குரிய முதியவர் மாதிரி கொலகாரன் அவன் தான். 1ஆம் நம்பர் கொலகாரன். இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி இரத்த சேற்றில் ஆழ்த்திய கிரிமினல் அத்வானி. இதை பற்றி ராமச்சந்திர குஹா ஒன்று எழுதியிருக்கார். 3 மிகப்பெரிய இதை வந்து எடுத்துக்கலாம். குஜராத் படுகொலை, ரத யாத்திரை, 1984 இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது நடைபெற்ற சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலை. இந்த 3ல் கம்பேரிட்டிவாக ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா திட்டமிட்டு கிட்டத்தட்ட 15 மாநிலங்களில் ரத யாத்திரை போயிருக்குது. போன இடம் பூரா கலவரம். யூபியிலலாம் நீங்கள் வந்து படித்தா நம்ப முடியாது. ஹஷிம்புரா என்ற இடத்துல, மல்லியானா என்ற இடத்துல அப்பாவி முஸ்லீம்கள் அப்படியே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு பாடி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு காலிஃப்ளவர் வயலில் வந்து புதைக்கப்பட்டார்கள். கங்கை கால்வாயில் வந்து உடல்களை வீசி அடைஞ்சு கால்வாயை அடைச்சிருச்சு. அந்த மாதிரி உடல்கள் வீசப்பட்டன. எண்ணிலடங்காத கொலைகள். மும்பையில் நடைபெற்ற மசூதி இடிப்பை தொடர்ந்து மும்பையில் நடைபெற்ற மிகப்பெரிய கலவரம். அதை பொய்யா மணிரத்னம் சித்தரித்து பாம்பேன்னு படம் எடுத்தார். இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் சண்டைன்னு நடைபெற்றது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம். இந்த நம்ம சஞ்சய் தத் என்ற நடிகர் உள்பட அதில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. பணக்கார முஸ்லீம்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை இருந்தது. இப்படி நாடு முழுதும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. இதுக்கு அப்புறம் வருது 2002 குஜராத் படுகொலை. 2002 குஜராத் படுகொலையும் அயோத்திக்கு கரசேவர்களை அனுப்புகிறாங்க. குஜராத்திலேருந்து அவங்க போயிட்டு திரும்பி வர்றாங்க. அங்கே ஏதோ ஒரு தூணு நடுற விழான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அவங்க திரும்பி வரும்போது தான் கோத்ரா என்ற இடத்தில் அந்த ரயில் பெட்டி எரிகிறது. அந்த ரயில் பெட்டி முஸ்லீம்களால் கொளுத்தப்பட்டது என்று சொல்லி தண்டனை விதித்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அன்றைக்கி அது எரிஞ்ச உடனேயே அடுத்த கணம் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி இது பாகிஸ்தான் சதின்னு அறிக்கை விட்டார். விசாரணை நடக்கலை, என்ன ஏதுன்னு பார்க்கல. அதுக்கு முன்னாலே பாகிஸ்தான் சதி என்றார். அப்புறம் அந்த எரிந்த உடல்கள் வந்து ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டன. அங்கே கொண்டு போய் மரியாதை செலுத்துவதற்கான கொண்டு போனாங்க. அதிலிருந்து தான் அந்த கலவரம் திட்டமிட்டே நடத்தப்பட்டது. அதை பற்றி நீங்கள் பலது படித்திருக்கலாம். அதுக்குள்ளே நான் விவரத்துக்குள்ளே போகல. அந்த பெட்டி வெளியிலிருந்து கொளுத்தப்படவில்லை, உள்ளிருந்து தான் கொளுத்தப்பட்டது என்பது அன்று ரயில்வே அமைச்சராக இருந்த முலாயம் சிங் யாதவ் நியமித்த பானர்ஜி கமிஷனுடைய அறிக்கை. அதை பார்த்தாலே தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு ரயில் பெட்டிக்கு விபத்து நடந்தது. அந்த ரயில் பெட்டி விபத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாக்கா உள்ளிருந்து எரிந்ததா வெளியிருந்து எரிந்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது உள்ளிருந்து தான் எரிஞ்சிருக்குது. அதனால தான் உத்தவ் தாக்கரே இப்போ ராமன் கோயிலை கட்டிட்டு மாதம் 10,000 பேரை இன்னும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு உத்தவ் தாக்கரே சிவசேனாக்காரர் இல்லையா, அவர் மசூதி இடிப்பில் இவங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் இல்லை, அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. 10,000 பேரை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, திரும்பி வர வழியில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னால், 24 தேர்தலுக்கு முன்னால் இவங்களே கொன்னுட்டு அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உத்தவ் தாக்கரே வந்து இவங்களே கொன்னுட்டுன்னு சொல்லலை, இப்படி சொல்லியிருக்காரு. அது புல்வாமா மாதிரி தான் அது. அப்போது இது அதனால் இப்படி இது 2002 குஜராத் படுகொலை. நீங்கள் 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததும் கூட இந்துத்துவ அரசியலை முன்வைத்து வரவில்லை. 2G ஊழல், காங்கிரஸின் ஊழல்கள், அதை முன்வைத்து சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்லி தான் ஒரு பதவிக்கு வந்தார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகுதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் மாற்றியத்தை முன்வைத்து, லவ் ஜிஹாத்ன்றதை முன்வைத்து, பொது சிவில் சட்டத்தை முன்வைத்து, காஷ்மீர் பிரச்சனையை முன்வைத்து ஆங்காங்கே பலவிதமான கலவரங்கள் வந்து நடத்தப்படுது. இந்த எல்லாத்தையும் ஒரு ஒற்றுமை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் லவ் ஜிஹாதை எடுத்துக்கங்க, மதமாற்றத்தை எடுத்துக்கங்க, மாட்டுக்கறி பிரச்சனையை எடுத்துக்கங்க, எதெல்லாம் இல்லீகாலிட்டி, லிஞ்சிங், படுகொலைகள், அடித்து கொலைகள், கும்பல் கொலைகள், இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டில் மதமாற்ற தடை சட்டம் வரும், பசுவதை தடை சட்டம் வரும், லவ் ஜிஹாதுக்கு சட்டம் வரும். எதெல்லாம் இல்லீகலோ அது அடுத்தது வந்து லீகலாக்கப்படும். இதை தான் வந்து பிஜேபியினுடைய வரலாறில் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. பாபர் மசூதி விஷயத்தில் நடந்ததும் அதுதான். ஒரு இல்லீகாலிட்டி, டிசம்பர் 6ஆம் தேதி இடித்தது என்பது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. 1949 கொண்டு வந்து உள்ளே வைத்தது என்பது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. அந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டு அது வந்து இன்றைக்கி கோயில் கட்டுறாங்க. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் ஆசி இருக்குது. அது இப்போ சட்டப்பூர்வம் ஆக்கப்பட்டு விட்டது. அந்த
அந்த கிரிமினாலிட்டிக்கு இப்போ 22ஆம் தேதி லீவு விட்டு இதை அமல்படுத்துகிறார். நீங்கள் 49லேருந்து 1949 அது திருட்டுத்தனமாக வைக்கப்பட்டது அப்படின்றது நம்ம எழுத்தாளர் ஜாவுடைய புக் வந்து இருக்குது. நீங்கள் தீரேந்திர ஜா, டிகே ஜா அவருடைய புத்தகம் புக் ஃபேரில் நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அந்த இரவில் என்ன நடந்தது என்பதை நேரடி சாட்சியங்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா 1949 டிசம்பர் அந்த நள்ளிரவில் திட்டம் போட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, காந்தி கொலையில் ஈடுபட்டிருந்த அதே சக்திகள் தான் இதுக்கும் பிளான் பண்ணாங்கன்னு சொல்கிறார். இந்த சிலையை உள்ளே வைப்பதற்கும் அந்த சிலையை உள்ளே வச்சுட்டு என்ன பரப்புகிறாங்க அப்படின்னாக்கா, உள்ளுக்குள்ளே இருந்து பூமி வெடித்து ராமர் வெளியே கிளம்பி வந்து விட்டார், சுயம்புவாக வந்து விட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அடுத்த கணம் 2000-3000 பேர் வந்து அங்கே பக்தர்கள் கூடுகிறார்கள். இது வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. சரி, இதுக்கு முன்னால் அங்கே அந்த இஷ்யூ இருந்துச்சா? அன்னைக்கு தான் 1949 தான் வந்துச்சானா இல்லை, 1855 தான் முதல் முறையாக அந்த பிரச்சனை வருது. 1800 முதல்ல சொன்னாங்க அவத் சமஸ்தானம் ஃபைசாபாத், அங்கே தான் வந்து இந்த சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய முதல் சுதந்திர போர் அங்கே முதல்ல தொடங்குது. அந்த முதல் சுதந்திர போர் என்ற அந்த போரை அந்த சமஸ்தானத்தில் முன்னின்று நடத்திய பெண் ஹஸ்ரத் பேகம் என்ற இஸ்லாமிய ராணி. அவள் ராணி அல்ல, அவள் ஒரு குடியான பெண், மன்னனுக்கு வைப்பாட்டியாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். மன்னனுடைய ராணி எல்லாம் பிரிட்டிஷ்காரன்ட்ட சரணடைஞ்சிட்டான். முடியாது என்று எதிர்த்து நின்ற பெண் வந்து இந்த பெண் கடைசி காலம் வரைக்கும் போராடி அனாதையாக செத்து போகிறாங்க. அங்கு அசாத்தியமான இந்து முஸ்லீம் ஒற்றுமை நிலவியது. அதே நேரத்தில் அந்த இடம் பற்றிய ஒரு கிளைம், இதை கொஞ்சம் பேர் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராமர் பிறந்தார், அதுவும் மசூதிக்கு உள்ளே இல்லை, மசூதிக்கு வெளியே ராம் சபுத்ரான்னு பேர், அதுக்கு ஒரு மேடை, அங்கே வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அந்த வாஜித் அலி ஷா என்ற அந்த மன்னனை பஞ்சாயத்து பண்ணி அங்கே அவங்களுக்கு வந்து அங்கே கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் நவாபே வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போய் வெள்ளைக்கார நீதிபதி, இதெல்லாம் 350 வருஷத்துக்கு நீ வந்து உன்கிட்ட டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எதுவும் கிடையாது உன் இடம்னு சொல்கிறதுக்கு, 350 வருஷத்துக்கு முன்னால் பாபர் இடிச்சிட்டாருன்னு சொல்கிற, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது, இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண முடியாது, அது மசூதி அவர்களுக்கு தான் சொன்னால், நீ வேணால் வெளியே கும்பிட்டுக்க என்று அன்றைக்கு பிரிட்டிஷாருடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு 49 தான். ஆனால் இந்த பீரியட் வந்து எதே முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு இந்து முஸ்லீம் பிரிவினையை வளர்ப்பதற்கு பிரிட்டிஷார் இதை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த ஒற்றுமை தனக்கு சவாலாக இருக்கிறதுனால இந்த விரிசலுக்குள்ளே அவங்க வந்து அதை என்ன விரிசலை பெரிதாக்குவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அதற்கு இந்து மகாசபா அவர்களுக்கு வந்து இந்துத்துவ சக்திகள் இன்றைக்கி உதவியாக இருந்தாங்க. இது சரி. அப்புறம் 49 இது வைக்கிறாங்க. நேரு சொல்லியும் வந்து எடுக்கலை, பூட்டை போட்டுடுறாங்க. பூட்டை போட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒரே இது வந்து 86 ராஜீவ்காந்தி திறந்து விடுறாரு. திறந்து விட்ட பிறகு தான் இந்த பிரச்சனை வந்து தொடங்குகிறது. அதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாலே சொன்னேன். அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு முதல்ல 2010 தீர்ப்பு சொல்லுது அலகாபாத் உயர்நீதிமன்றம். இந்த பிரச்சனையில் நீங்கள் ஒன்று முக்கியமாக பார்க்கணும். ஒன்று வந்து இது இந்து நாடு, இந்துக்கள் மெஜாரிட்டி, இங்கே வந்து நமக்கு உரிமை இல்லை, ஹிந்து கத்திரேமேக, இந்துக்களுக்கு அபாயம், இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவனுடையது. வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாபர் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இடித்து விட்டார். அந்த இடத்துல தான் மசூதி கோயில் இடிச்சுட்டு தான் கட்டினாங்க. மதம், ராமன் இங்கே தான் பிறந்தார், அது வந்து மத நம்பிக்கை. சட்டம் ஆர்டிகிள் 25-26 படி எங்களுடைய மத நம்பிக்கை உரிமை பாதிக்கப்படுகிறது. அப்போது இதில் அரசியல், வரலாறு, மதம், சட்டம், இது நாளையும் வந்து இந்த 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 நாடக உத்தரவை லங்கர் கட்டை உருட்டுறாங்கல்ல, அது மாதிரி அதை உருட்டி இதை பேசினா அதை பேசுவோம், அதை பேசினா இதை பேசுவோம், அந்த மாதிரி இதை அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது. நிர்மோகி அக்காரா என்று, அக்காரானா மடம், அதை சேர்ந்தவரெல்லாம் முதல்ல அதை உரிமை கொண்டாடுவது. அவங்க வந்து இந்த வழக்கு போடுறது இருக்கு இல்லையா, அதுவே 49 உடனே எல்லாம் பூட்டின உடனே வழக்கு போடல, ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு தான் வழக்கு போடுறாங்க. அவ்வளோ சீரியஸாக இல்லை அதில், அதான் முக்கியம். அப்புறம் தான் வழக்கு போடுறாங்க. முஸ்லீம் தரப்பும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்மனுதாரர் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு தான் இங்கே விசாரணைக்கு வருது. இதற்கு இடையில் தேவகிநந்தன் அகர்வால் அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, ரிட்டையர் ஆனவர், அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறார். நீ யாருப்பா அப்படின்னு கோர்ட்டில் கேட்டால், நான் ராமனுடைய குழந்தை ராமனின் ஃப்ரெண்ட்,
சிரிக்காதீங்க, இது லீகல். நான் குழந்தை ராமனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற முறையில் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. ஆமாம், அது எப்படின்னு சொல்கிறேன் நான். ஏனென்றால் இந்த கோயில்களில் சொத்து இருக்குது, இன்றைக்கி நல்லா கத்திட்டு இருக்காங்களா அறநிலையத்துறை. இப்போ இந்த கோயில் சொத்தெல்லாம் யார் பேரில் இருக்குதுன்னாக்கா விக்கிரகத்தின் பேரில் தான் இருக்குது. விக்கிரகம் என்பது நம்முடைய சட்டப்படி பெர்பெச்சுவல் மைனர். பெர்பெச்சுவல்னால் காலம்பூரா அது ஒரு மைனர் மாதிரி. அப்போ மைனருக்கு ஒரு கார்டியன் இருப்பாங்க இல்லையா, அந்த கார்டியனோட இடம் தான் இந்த ராம்லல்லாவுடைய ஃப்ரெண்டு. அப்போ அந்த ஃப்ரெண்டு அப்படின்றவர் கடவுளுக்கு நன்மை தரும் விதத்தில் தான் செயல்படுவார்ன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? கடவுள் விரும்பும் இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் விற்றுடலாம்ல, கடவுளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விற்கலாம் இல்லையா? கடவுளே நான் தான் சொல்லி தீட்சிதர்கள் விற்றுருக்குறாங்க. தீட்சிதர்கள் வந்து சபாநாயகர்னு பேர், அங்கே சபாநாயகர் பேரில் தான் அந்த கடவுளுக்கு பேர். நடராஜர் இல்லை, சபாநாயகர் பேரில் தான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது. சபாநாயகர் தீட்சிதர் இருக்கிறாங்க. சபாநாயகர் தீட்சிதர் கையெழுத்து போட்டு சபாநாயகர் சொத்தை விற்றுருக்கிறாரு, அது தனி கதை. அப்போது அது இருக்கட்டும். அது மாதிரி கடவுளின் ஃப்ரெண்டு அவர் கடவுளுக்கு நன்மை செய்வார்ன்றதுக்கு என்ன கேரண்டியும் கிடையாது, அவர் சொல்கிறது தான். அதில் உள்ள ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இன்னொருத்தர் வந்து நானும் கடவுள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடவுளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்க முடியுன்றது தான் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல். இது எவ்வளோ கேலி கூத்தாக இருந்தாலும் இதுதான் சட்டம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நிர்மோகி அக்காரா அவங்க அதெல்லாம் வந்து லிமிட்டேஷன் சொல்லுவாங்க சட்டத்தில். 10 ஆண்டு ஆகிடுச்சு, நீ இதில் இருக்க முடியாதுன்னு துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டுட்டு எதை எடுத்துக்கிறாங்கன்னா, ராம்லல்லா குழந்தை ராமன் இருக்கார் இல்லையா, அகர்வால், அவருடைய பெட்டிஷனை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த அகர்வால் செத்து போய் அதுக்கு பிறகு அவருடைய வாரிசுகள்லாம் வந்துடுறாங்க. இப்போது இதில் ஒரு கேள்வி வருது. இது வந்து ஒரு சிவில் சொத்து தொடர்பான வழக்கு. சிவில் சொத்து தொடர்பான வழக்கில் ராமன் அங்கே பிறந்தான் அப்படின்னா கும்பிட்டுக்க, அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அது எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா யார் வேணால் சொல்லலாம் இல்லையா? ஒரு மத நம்பிக்கை என்றால் வழிபாட்டுக்கு தான் உரிமை கோர முடியுமே தவிர சொத்துக்கு உரிமை கோர முடியுமா என்ற கேள்வி நீதிமன்றத்தின் முன்னால் வருகிறது. நீதிமன்றம் அந்த சொத்துரிமையை அங்கீகரிக்கிறது. அதில் நான் ரொம்ப விரிவாக போகலை. அந்த அலகாபாத் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, வேதங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி, அதாவது ஒருவேளை அங்கே ராமன் சிலையே இல்லைன்னாலும் அது ராமன் பிறந்த இடம்தான். இதெல்லாம் தீர்ப்பில் இருக்குது. ஒருவேளை ராமன் சிலையே அங்கே இல்லை என்றாலும் அது ராமன் பிறந்த இடம்தான். ஏனென்றால் ராமன் பிறந்த இடம், காற்று எப்படி வாயு நிரம்பி இருக்கிறதோ அதுபோல் ராமன் பிறந்த அந்த ஸ்பாட்டே தெய்வம். அங்கே விக்கிரகம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பாபர் மசூதியை இந்த கோயிலை இடித்து மசூதியை கட்டியிருந்தாலும் அது கோயில்தான். ஏன்னா அங்கே கடவுள் இருக்கிறார், அவர் வெளியே போயிடல. இதெல்லாம் வந்து அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி சொல்லிதான் 2/3 பங்கு இடத்தை இந்துக்களுக்கும் 1 பங்கு இடத்தை முஸ்லீம்களுக்கும் என்று சொல்கிறாங்க. மற்றபடி இது சிவில் வழக்காச்சே, எதனா ஒரு எவிடன்ஸ் காட்டியிருக்கிறாங்களா? இதில் ரொம்ப காமன் சென்ஸ் கேள்விகள்லாம் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பீரியடில் தான் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் விவேகானந்தர் இருந்தார். இவங்க யாராவது இப்படி ஒரு அநீதி நடந்திருக்குன்னு யாராவது பேசியிருக்காங்களா? யாராவது இதை எழுப்பியிருக்கிறாங்களா? யாரும் எழுப்பினதில்லை. எந்த சமஸ்கிருத இலக்கியத்திலாவது இந்த இடத்தில் அவர் பிறந்தார் என்று இருக்கிறதா? இல்லை. அயோத்தியில் குறைஞ்சது ஒரு 10-20 இடத்துல அங்கே எப்படின்னாக்கா இந்த இது மாதிரி தாங்க, அது ஒவ்வொருத்தரும் இங்கே தான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு உண்டியில் வச்சுட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இதுக்கு முன்னால் அயோத்தியில் நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். விஹெச்பி வந்த பிறகு தான் மிச்சம் எல்லாரையும் அடித்து காலி பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் பிறந்தாரு, எவனும் பேசக்கூடாது, மற்ற இடத்துலலாம் பிறக்கலான்ட்டானுங்க. இல்லை இங்கே பிறந்தாருன்னா அடி என்ன, அது மாதிரி இப்போ விஹெச்பி இதை டேக் ஓவர் பண்ண பிறகு இதுதான் இடம் என்று நிலைநாட்டி விட்டார்கள். ஸோ இது வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நரசிம்மராவ் கேட்குறாரு, இந்த ராமன் அங்கே பிறந்தாரா இல்லையான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதுன்னு ஓடிட்டான் அப்போ ஜட்ஜு. இதெல்லாம் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்னு போயிட்டாங்க. இப்போது இந்த தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குது அப்படின்னாக்கா அது ரொம்ப விரிவாக போக வேணாம், அது ஒரு பெரிய தலைப்புன்றதுனால 2-3 விஷயங்கள் இன்றைக்கி வந்து எல்லோரும் பேசுகிறாங்க பிஜேபிக்காரங்க, அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
500 ஆண்டுகளுக்கு முன்னால் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைத்து விட்டது. இது மோடியிலிருந்து சங்கிகள் அத்தனை பேரும் வந்து பேசுகிறாங்க. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது இந்துக்கள் தரப்புக்கு இந்த நிலத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அநீதி நடந்ததாக, அதாவது பாபருடைய தளபதி மீர்பாக்கி அந்த கோயிலை இடித்து அங்கே மசூதியை கட்டினார் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா என்றால் இல்லை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த இடத்தில் பாபர் கோயிலை இடித்து மசூதி கட்டினார் என்பதற்கான எந்த எவிடன்ஸையும் கொடுக்கவில்லை அப்படின்னு தீர்ப்பில் தெளிவாக இருக்குது. அப்படி தீர்ப்பில் இருக்கும்போதே ஒரு நாட்டின் பிரதமர் 500 ஆண்டு அநீதி சரியாக பண்ணப்பட்டது அப்படின்னு பேசுகிறாரு. அதை வந்து கோர்ட்டு கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த அது கிடைத்த அந்த பொருள்கள், அதை பற்றி ஆர்கியாலஜிக்கல் சர்வே என்ன சொல்லியிருக்கு? இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலையோ விக்கிரகமோ அதெல்லாம் இல்லை, சில துண்டு துக்காணி. அது வந்து இந்துவா பௌத்தமா அல்லது சமணமா என்று சொல்ல முடியாத தூண்கள், அது மாதிரி துண்டு அடியில் இருந்திருக்குது. அது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாபர் வந்து எப்போ? 16ஆம் நூற்றாண்டு. அதனால் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ பாபர் நாமாவில் அவரே எழுதியிருக்கிறாரு இடித்தது அப்படின்னு இந்த பேராசிரியர் சீனிவாசன் அவர் சொல்கிறாரு. பாபர் நாமா அவர் கையாலே எழுதியிருக்காரு. இந்த பாபர் நாமா அக்பர் நாமாலாம் அவங்க எழுதுறதில்லை, அவங்கள புகழ்ந்து பரிசில் பெற விரும்பும் புலவர்கள் எழுதுறது, அவங்க எழுதுறது தான். இப்போ நம்ம கலிங்கத்து பரணி இருக்குன்னாக்கா மன்னராக எழுதினார், அதை புலவர் தான் ரத்தமாக ஓடியது அப்படி தலை உருண்டது, இந்த கதையெல்லாம் எழுதுறது இவங்க தான். பாடி பரிசில் பெறுவது, அவன் எதனா வீரத்துக்காக 2 சேர்த்து கூட்டி சொல்லியிருப்பான். நம்ம அரசியல் மேடையில் பார்க்குறது இல்லையா இங்கே? அப்போ புலவர்கள் எவ்வளோ எழுதியிருப்பானுங்க. அப்போவும் கூட பாபர் அங்கே கோயிலை இடித்து மசூதி கட்டினார்லாம் அதில் எழுதப்படலை. மாறாக பாபர் தன்னுடைய உயிரில் எழுதியிருக்கிறார் மகனுக்கு. அதை நாங்கள் அந்த மகான் கேசட்டில் கூட இருக்குது. இது பல நம்பிக்கை உள்ளவர்கள் வாழுகின்ற இடம், யாருடைய வழிபாட்டு தலத்தையும் நீ இடிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, மதித்து நடக்க வேண்டும். இதெல்லாம் பாபர் கைப்பட சைன் பண்ண உயில். அது யாரோ எழுதுனதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பானா என்ற ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஓகே, இப்படி எதுவும் இதில் கிடையாது. அப்போ இது இப்படி எல்லாமே இந்த ஆதாரம் எதுவுமே இல்லாத போது அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சில விஷயங்களை சொல்லுது. 1949 திருட்டுத்தனமாக சிலை வைக்கப்பட்டது உண்மை, அது ஒரு குற்ற நடவடிக்கை, இதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. 1. 1992 மசூதி இடிக்கப்பட்டது அப்பட்டமான குற்ற நடவடிக்கை, இதுவும் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. அப்போ 49 ஒரு குற்ற நடவடிக்கையின் மூலமாக வைக்கப்பட்ட சிலை, அதுதான் ராம்லல்லா. ஒரு குற்ற நடவடிக்கையின் மூலமாக வைக்கப்பட்ட சிலை தான் மனுதாரர். அந்த மனுதாரருக்கு நிலத்தை வழங்குகிறது சுப்ரீம் கோர்ட். ஒரு இல்லீகாலிட்டி, அப்போ அதுவே சொல்கிற இல்லீகாலிட்டி. 92 மசூதியை இடிக்கிறார்கள், அது ஒரு இல்லீகாலிட்டி. இது ரெண்டையும் இல்லீகல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது உண்டு என்று சொல்வதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை விட்டுருங்க, இந்துக்கள் நம்புகிறாங்கல்ல, அதுக்கு குற்றம் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்துக்கள் அங்கே பிறந்ததாக நம்புகிறாங்க. இந்துக்கள் பூரா அப்படி நம்புனாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சட்டத்தில் சொன்னாங்க எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன் ஒன்று இருக்குது ஆர்டிகல் 25. அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து பொதுவாக காசி புனித நகரம், கங்கை புனித நதின்னு நம்புகிறாங்க. இதெல்லாம் சொல்லலாம் ஓரளவுக்கு. ஆனால் அயோத்தியில் இந்த இடத்துல ராமன் பிறந்தான் என்ற நம்பிக்கையெல்லாம் யாருக்கும் கிடையாது. பிஜேபி இந்த விவகாரத்தை எழுப்புவதற்கு முன்னால் அப்படி ஒரு நம்பிக்கை உத்தரப்பிரதேசத்திலே கிடையாது. அப்போது அப்படி ஒரு நம்பிக்கை நிலவுவதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை, அதுக்கு எவிடன்ஸும் கிடையாது வேறு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, in matters of faith the absence of evidence may not be an evidence of absence. நம்பிக்கை விசுவாசம் தொடர்பான விஷயங்களில் absence of evidence, சாட்சியம் இல்லை என்பது இல்லை என்பதற்கான சாட்சியமாகிவிடாது. இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா? ஆதாரம் இல்லை, எவிடன்ஸ் இல்லை அப்படின்றதுனாலேயே அது இல்லைன்னு சொல்ல முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பாரா 215 சொல்லுது. கடைசியில் எப்படிப்பா இவங்களுக்கு கொடுத்தீங்க இடத்த அப்படின்னு கேட்டால் கோர்ட் ஒரு கேள்வி கேட்குது. சரிப்பா, மசூதி எப்போ கட்டினாங்க? 1526.
சரி, முதல்ல பஞ்சாயத்து எப்போ வந்துச்சு? 1855. அப்போ 1526லேருந்து 1855 வரை இந்த இடம் நீங்கள் தொழுகை நடத்துனீங்கன்றதுக்கு என்ன எவிடன்ஸ்ன்னு கேட்குது முஸ்லீம்களை. இந்த கேள்வியை இந்துக்களிடம் சுப்ரீம் கோர்ட் கேட்கல, இதை வந்து முஸ்லீம்களிடம் கேட்குது. அதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கல. ஆனால் 1855 இவங்க கேஸுக்காக வாதாடுறாங்க. மசூதி ஒன்று கட்டி வச்சுருக்கிறான், தொழுகை நடத்தாமையே அவன் கேஸ் நடத்துவான். 49 தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க, சிலை வைத்த போது பஞ்சாயத்து ஆகுது, பிரச்சனை ஆகுது. அப்போ 55க்கும் 49க்கும் இடையில் நீங்கள் தொழுகை நடத்தினீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் 1526லேருந்து 55 வரைக்கும் நீங்கள் தொழுகை நடத்தியதற்கான ஆதாரம் இல்லை. அதனால் ஆனால் இந்துக்கள் அந்த இடத்தை ராமன் பிறந்த இடம் என்று கருதி வெளியில் நின்றபடி வழிபட்டார்கள் என்று நம்புவதற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? யார் கொடுத்தாங்க? எதுவும் கொடுக்கல. அது வந்து ஒரு அந்த 19ஆம் நூற்றாண்டின் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் தான் ஒரு சேமியல்ஸ் என்று ஒரு வெள்ளைக்காரன் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறான். இங்கே ராமன் பிறந்ததாக பேசிக்கிறாங்க, இவ்வளோதான் அந்த குறிப்பு. அந்த குறிப்பை வந்து ஒரு கோர்ட் வந்து மேற்கோள் காட்டுது. மேற்கோள் காட்டிட்டு அதுக்கு அவங்க சொல்கிற வாக்கியம் ரொம்ப முக்கியம். The balance of probabilities, the evidence in respect of possessory claim of Hindus stands on better footing than Muslims. Possessory claim of Hindus, அதில் பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ஒரு சாத்தியம், யார் செய்திருக்க சாத்தியம் அப்படின்னு யோசித்து பார்த்தா அது இந்துக்கள் இடமா இருக்கிறதுக்கு தான் சாத்தியம் அதிகம் என்று கருதுகிறோம். இதுதாங்க தீர்ப்பு. இப்போது இவ்வளோ இந்த ரொம்ப ஒரு வெட்கக்கேடான தீர்ப்பு. அதான் அந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த தீர்ப்பை யாரும் விமர்சித்து பேசவில்லை. இந்த விவரங்கள்லாம் அப்படி ஒரு பொதுவெளியில் விவாதிக்கப்படலை. இன்றைக்கி தீர்ப்பை ஒத்துக்கிட்டீங்களே, ஏன் கோயிலுக்கு வரலை என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். இப்போ இந்த உண்மைகளை உரத்து நாம் பேச வேண்டி இருக்கிறது. அப்படி பேசாமல் இருந்தால், இந்த எதையுமே நம்ம பேசலை அப்படின்னா, இப்போ இன்றைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கோயில் கட்டுறாங்க, அதுவும் ரொம்ப படிப்பறிவு இல்லாத மக்கள். அவர் மாப் போடுறாரு அப்படின்னா பரவாயில்ல, பிரதமரே மாப் போடுறாரு பாருங்கள், எவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு, கும்பிடுறாரு, வணங்குறாரு. இதெல்லாம் வந்து பார்த்து அவர்கள் வந்து ஏமாறக்கூடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் பேச வேண்டும். அப்படி பேசாமல் இருப்பதால் தான் ஒரு பிரபுவை, ஒரு வாசுவை, ஒரு பாடகி சித்ராவை கூப்பிட்டு அவங்க எல்லாரும் அதுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு. எப்படி பேச முடியுது? அதை யாரும் ஏன் கேட்கவில்லை? யாரும் ஏன் கண்டிக்கவில்லை? ஏனென்றால் இதை பற்றிய புரிதல் யாருக்கும் இல்லை. அப்போ அதை ஏற்படுத்த வேண்டியதும் பேச வேண்டியதும் மிகவும் அவசியம். அப்படி செய்ய தவறினால் சும்மா 2024 ஜெயிச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர்கள் எதையும் செய்வார்கள். நான் திரும்ப நேரம் கருதி நிறுத்தி கொள்ளுகிறேன். இப்போ போன தேர்தலில் எந்த குற்றத்தை இழைத்த ட்ரம்ப் தான் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர். அவருக்கு மேலே கிரிமினல் ட்ரையல் நடந்துகிட்ருக்குது. ஆனால் அவர் தான் ரெப்பப்ளிகன் பார்ட்டி சார்பாக வந்து இன்றைக்கி முன்னிலையில் இருக்கிறார் வர்றதுக்கு, வேட்பாளராக வர்றதுக்கு. ஏனென்றால் ஒரு பெரிய கூட்டம் கட்சிக்குள்ளே, அங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது, கட்சிக்குள்ளே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது பெரிய கூட்டம் அவரை ஆதரிக்கிறது. அப்போ இந்த மாதிரி துருக்கி வந்து ஒரு மதசார்பற்ற நாடாக இருந்தது. கமால் பாஷா என்பவர் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தது. அன்றைக்கு அது இஸ்லாமிய சமூகத்தின் தலைமையிடமாக இருந்த ஒரு இடத்தை அவர் வந்து இல்லை, இது மதசார்பற்ற நாடுன்னு அறிவிக்கிறார். அந்த நாட்டில் இன்றைக்கி ஒரு இப்போ நடக்கக்கூடிய எர்துவானுடைய ஆட்சி என்பது ஒரு இஸ்லாமிய மத அடிப்படையிலான ஒரு சர்வாதிகாரமாக அது வளர்ந்துருக்குது. ஈரானில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப வலிமையாக இருந்த இடம். 1980 நடைபெற்ற குமேனியின் புரட்சி, அதிலிருந்து அங்கே மத சர்வாதிகாரம். இங்கே பாகிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், பிரேசிலில். அப்போ இப்படி நடந்த இடங்கள்லாம் 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம். ஏன் இப்படி போகுது அப்படின்னாக்கா, ரஷ்யா அடுத்த பெரிய உதாரணம். அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜனநாயகத்துக்கான போராட்டத்தின் வரலாறோ அனுபவமோ அக்கறையோ இருப்பதில்லை. அதனால் அதை ஏற்படுத்துவது என்பது நம் அனைவரின் கடமை. இந்தியாவில் அது தமிழ்நாட்டின் கடமை. அப்படி ஒரு தீப்பொறியை தமிழ்நாடு பற்ற வைக்க முடியும். அதை செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இது தமிழ்நாட்டின் குரலாக, இது திமுகவின் குரலாக அல்ல, தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாய்ஸ் ஆஃப் டிஎன் என்ற இந்த முயற்சி, இந்த கூட்டம். நன்றி.